கைதான 17 அகதிகளை உடனடியாக விடுவிக்க கோரிக்கை எழுந்துள்ள நிலையில் மண்டப முகாமில் உருவாகியுள்ள பதட்டமான சூழ்நிலையை அடுத்து அங்கு போலீஸ் குவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 6ஆம் தேதி நடைபெற்ற சகாய மாதா ஆலய திருவிழாவின் பொழுது போலீசாருக்கும் அகதிகளுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் 4 போலீசாருக்கும் அகதிகள் பலருக்கும் காயம் ஏற்பட்டது. மோதல் தொடர்பாக ஏற்கனவே 4 அகதிகள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் நேற்று 13 பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலீசார் சிறையில் அடைத்தனர். கைதான 17 பேரையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் இல்லை என்றால் தங்களை இலங்கைக்கு திரும்ப அனுப்புமாறு அகதிகள் வலியுறுத்தி வருகின்றனர். இதனால் மண்டபம் அகதிகள் முகாமில் பதற்றமான நிலை உருவாகியுள்ளது. இதனை அடுத்து அங்கு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். போலீசாரின் கெடுபிடிக்கு பயந்து வேலைக்கு செல்லாமல் இருந்தவர்களையும் வீட்டுக்குள் புகுந்து தாக்கி கைது செய்து அழைத்துச் சென்றதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். எங்கட இனப்படிய நாங்க அங்க இருந்து இங்க வந்தது எங்கட உயிரை பாதுகாக்க. அந்தபடி எனக்கு தாய் இல்ல, தகப்பன் இல்ல, அம்மம்மாக்காரி சரியான மாதிரி வயசு போனவா, வெளியிலேயே நடக்க முடியாத ஒரு படியன். அந்த படியனுக்கு அடிக்க கண்டுத்தான் எங்கட ஒரு 100-150 படியங்கள் அவ்வளவு பேருமே இந்த படியனை கேட்க போவதான் இன்றைக்கு எங்கட பிள்ளைகள் வெளியில வரையில்லாத கட்டத்தில் பிடிச்சாங்க. இன்றைக்கு 17 பேர் போலீஸ்ல இருக்கிறாங்க. இன்றைக்கு 17 பேர் போலீஸ்ல இருக்கிறாங்க. அந்த 17 பேருக்கும் ஒரு முடிவே இல்லை. காலையில 6 மணில இருந்து அத்தனை பெற்றோர் அத்தனை சகோதரங்கள் எல்லாருமே திரிகிறோம். உள்ளுக்க போனா புடியல அடிக்கிறாங்க, காட்டுறாங்க, எல்லாம் சாப்பாடு கொடுக்கல, எதுக்குமே செய்யல, கையெல்லாம் படிச்சிருக்குது. இப்ப உச்சப்பிள்ளையை கொண்டு போயிருக்காங்க. கோர்ட்ஸுக்கு எப்ப கொடுப்பாங்க, கொடுக்கலன்றத எங்களுக்கு எந்த ஒரு முடிவும் இல்லை, எந்த ஒரு நடவடிக்கையுமே இல்லை. கலெக்டர்கிட்ட போனா கலெக்டர் அவங்களுக்கு சாதகமா கதைக்கிறாரு, எங்களுக்கு சாதகமா ஒருத்தருமே இல்லை. இங்க